அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரியேட்டர்ஸ் அகாடமி. நான் உங்கள் கீர்த்தி பேசுகிறேன். நம்ம டெய்லியும் திருக்குறள் வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அதிகாரம் எடுத்து 10 திருக்குறள் நம்ம படிச்சுட்டு இருக்கோமா. இன்னைக்கு 2வது டாபிக்ங்க. என்ன டாபிக் அப்படின்னா, திருக்குறளில் பொறையுடைமை நம்ம அதிகாரம் பார்க்க போகிறோம். இந்த பொறையுடைமையோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல் அப்படிங்கிறது தான் பொறையுடைமையோட மீனிங்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திருக்குறள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதன் பொருள், நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாங்க. சொற்பொருள், அகழ்வாரை அப்படிங்கிறது தோண்டுபவரை, இகழ்வோர் இழிவுபடுத்துவோர், தலை அப்படின்னா சிறந்த பண்பு. இலக்கண குறிப்பு, பொறுத்தல் அப்படின்னா தொழிற்பெயர், அகழ்வார் இகழ்வார் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர்கள். பகுபத உறுப்பிலக்கணம், அகழ்வார் இதை அப்படி நீங்க பார்த்துக்கோங்க. ஆர் அப்படிங்கிறது பலபால் வினைமுற்று. இது நம்மளுக்கு பிரிச்சு எழுதுறதுக்கு நம்மளுக்கு தெரியும். 2வது திருக்குறள், இதுல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னு வந்தாச்சு நம்மளுக்கு என்ன தெரியும், ஓமை அணி அப்படின்னு தெரியும். அடுத்த 2வது திருக்குறள், பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இதன் பொருள், பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது, அதனை விட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல். சொற்பொருள், பொறுத்தல் பொறுத்து கொள்ளுதல், இறப்பினை பிறர் செய்த துன்பத்தை. இலக்கண குறிப்பு, மறத்தல் பொறுத்தல் தொழில் பெயர்கள். நன்று குறிப்பு வினை முற்று. 3வது திருக்குறள், இன்மையுள் இன்மை விருந்தொறல் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. பொருள், விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமையாகும். அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும். சொற்பொருள், இன்மை அப்படிங்கன்னா வறுமை, ஒராள் தவிர்த்தல், மடவார் அறிவற்றார். இலக்கண குறிப்பு, விருந்து பண்பாகு பெயர், ஒராள் பொறை தொழில் பெயர்கள். இந்த திருக்குறள்ல பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. 4வது திருக்குறள், நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இதன் பொருள், நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும். சொற்பொருள், நிறை சால்பு. இலக்கண குறிப்பு, நீங்காமை எதிர்மறை தொழிற்பெயர், போற்றி வினையெச்சம். இந்த 4 குறட்பாவளியும் பொறுமையின் சிறப்பினை கூறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்துட்டே வரோம். 5வது திருக்குறள், ஒருத்தாரை. இந்த திருக்குறள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல. ஸோ இந்த திருக்குறள் நம்ம மறுபடியும் படிக்கலாம். ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. இதன் பொருள், பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனதுள் வைத்து கொள்வார். இதன் சொற்பொருள், ஒருத்தாரை தண்டித்தவரை ஒன்றாக ஒரு பொருட்டாக, பொதிந்து வைப்பர் மனதுள் வைத்து கொள்வர். ஓகேவா. இலக்கண குறிப்பு, ஒருத்தார் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர், பொதிந்து வினை எச்சம். அடுத்த திருக்குறள், 6வது திருக்குறள் நம்ம பார்த்துடலாம். ஒருத்தார் கொருநாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். இதன் பொருள், பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும். அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். சொற்பொருள், பொன்றும் துணையும் உலகம் உள்ளவரை. இலக்கண குறிப்பு, ஒருத்தார் பொறுத்தார் வினையாளனையும் பெயர்கள். நம்ம 7வது திருக்குறள் படிச்சிடலாம். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. இதன் பொருள், செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது. சொற்பொருள், திறனல்ல செய்யத்தகாத, நோனொந்து துன்பத்துக்கு வருந்தி. இலக்கண குறிப்பு, தற்பிறர் 7ஆம் வேற்றுமை தொகை, செய்யினும் இழிவு சிறப்புமை. இந்த இழிவு சிறப்புமை மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு இலக்கண குறிப்புல, இது பார்த்துக்கோங்க. நொந்து வினை எச்சம்,
அரண், திறன், ஈற்றுப்பொழிகள். இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு படிக்கிறது என்ன அப்படின்னா இழிவு சிறப்புமையும் ஈற்றுப்பொழிகளும் நம்ம படிக்கிறோம். ஓகே, 8வது திருக்குறள் நம்ம படிச்சிடலாம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். இதன் பொருள் செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும். சொற்பொருள் மிகுதியான் மனச்செருக்கால், மிக்கவை தீமை, தகுதியான் பொறுமையால், இலக்கண குறிப்பு செய்தாரை வினையாளனையும் பெயர், விடல் அல் ஈற்று வியங்கோள் வினைமுற்று. ஓகே, இந்த 4 குறட்பாவும் பிறர் செய்த தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் பற்றி கூறுகின்றன. பொறையுடைமை அப்படிங்கிறது ஒரு அதிகாரமா இருந்தாலும் அதில் சப்டிவிஷன்ஸ் எவ்வளோ வருது பாருங்க. இந்த திருக்குறள் வந்துட்டு பொறுத்து கொள்ளுதலை பற்றி சொல்லுது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்துட்டு பொறுமையின் சிறப்பினை சொல்லுது. பொறுமையின் சிறப்பையும் பொறுத்துக்கொள்ளுதலோட பண்பை பற்றி, பொறுத்துக்கொள்ளுதல் பற்றியும் நம்மளுக்கு தீங்கினை பொறுத்துக்கொள்ளுதல் பற்றியும் இந்த திருக்குறள் சொல்லுது. ஸோ ஒரு அதிகாரத்தில் நிறைய சப்டிவிஷன்ஸ் வருது. அந்த குறள் படிக்கிறப்பே கீழே அதோட பொருளையும் இது வந்துட்டு இந்த குறள் வந்துட்டு எதை பற்றி சிறப்பை கூறுகிறது அப்படின்னு நீங்கள் படிச்சீங்கன்னா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிசியில் திருக்குறள் இல்லாமல் கொஷின்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ திருக்குறள் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்துட்டு இனிமேல் வரும் காலத்தில் நம்ம எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் அனலைசேஷன் நம்மளுக்கு தேவை. இது நீட்டாக நம்ம படிக்கிறனால நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து சீக்கிரம் ஈஸியாக நம்மளால் டக்குன்னு போட முடியும். நம்ம கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஏவா பியான்ட்டு ஃபில்ட்ரேஷன் வந்து நம்மளுக்கு டக்குன்னு ஈஸியாக வரும். நம்ம நிறைய தடவை இதை வந்து கோத்ரூ பண்ணிவிட்டு படிச்சுக்கிட்டே வரணும். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கப்போ அது 2xல வச்சு நீங்கள் கேட்டுருங்க. நான் படிக்க நீங்களும் அப்படியே மக்கப் பண்ணிக்கிட்டே வாங்க. திருக்குறளுக்குன்னு தனியாக டைம் எடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக இது வந்துட்டு